வந்தேண்ட பால்காரே பசுமாட்டை பத்தி பாட போவேன், அவனை பாட்டு கட்டி ஆட போவேன். வந்தேண்ட பால்காரே அடடா, பசுமாட்டை பத்தி பாட போவேன், ஒரு பாட்டு கட்டி ஆட போவேன். புல்லு கொடுத்தோ பால் கொடுத்தோ உன்னால முடியாது தம்பி. மண்டே உடச்சு பெரிய ரஜினிகாந்த் நினைப்பு. அண்ணாமலை அண்ணாமலை அஜமஜம் உண்ணாமலே அண்ணன் தம்பி உண்ணாமலே என்கிற போதையில கண்ணு அங்கிட்டு திரும்பிடும். அதிகமா ஆசைப்பட்ட பாண்டியன் ராஜ்யத்தின் அதிகமா கோவப்படுற பொம்பளை நல்லா வாழ்ந்த சரித்திரம் இல்லை தெரிஞ்சுக்க. கண்ணா இடது கால வலது கால ரெண்டு நிலத்துல போடாம பறந்து பறந்து அப்பிஷா. எங்க பிசான்னு கேக்குற இல்ல கேக்குற எங்க உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஏய் 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 ஜெராக்ஸ் மண்டே பொளந்துருவேன் பொளந்து. யார்கிட்ட பேசுறோம் தெரியாம பேசிட்டு இருக்காரு. யார்கிட்ட உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். வேண்டாம் என்ன சீண்டாதே நொந்துருவே. என் வழி தனி உன் மனசாட்சி நியாயமா செய்யறியா நீ? எம்ஜிஆர் வேஷம் போட்டாலும் அடிக்கிற, ரஜினி வேஷம் போட்டாலும் அடிக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன கெட்ட போட்டாலும் நீ அடிக்கிறேன், இந்த அடிக்க மாட்டேங்கிறேன். உன்னை உச்சரிக்கிறேன். வலிக்குது சொன்னாக்க அங்க எதை வேணாலும் எங்க வேணாலும் அடிச்சுக்க, அங்க அடிக்காத, அப்புறம் நீ தான் சிரமப்படுவ. ஆமா இல்லன்னா அது பூந்து நல்லா என் வாயில பூந்து விளையாட்டு போகுது. வேண்டாம் என்ன வேணாம் தான் நானும் சொல்றேன். உனக்கு உனக்கு தெரியாது, சீண்டி பார்க்காத. பிரச்சனையை பெருசாக்கணும்னு நினைக்கிறேன். முடியாதனால இமயமலையில மலையில போயிருக்கேன். பெருசாக்கி பார்க்கணும்னு நினைக்கிறியா? எடுங்கப்பா அந்த கல்லை. இன்னொரு பெருசாக்கி பார்க்கணும்னு நினைக்கிறியா? அந்த கல்லை எடுங்கன்றேன். வச்சு நச்சியன்னா சுத்தமா போயிடும். உன்னை நான் மன்னிச்சு விட்டேன். நீ உன்னை என்ன மன்னிக்கணும். வா சண்டைக்கு வா. நீ தான் ரஜினிகாந்த் ஆச்சே, சண்டைக்கு வா. கை வைக்க வா. கை வச்சு தான் பேசலாம். வேண்டாம் ஆத்தாக்கு காப்பு கட்டி. ஏமா அவரே மன்னிச்சுட்டேங்கிறாரு, நீ ஏமா அவர் அவரே மன்னிச்சுங்கிறப்படி அவரை போட்டுக்கிட்டு இது எப்படி இருக்கு? சீன் முடிச்சுட்டு தர்றேன். கொஞ்சம் கெட்டப்பு கெடுப்பா சால் எடுத்ததுக்கு நீ இவ்வளவு ஆசைப்படுறீங்க. உங்களோட கண்ணாடியாவே அவர் மாட்டிருக்காப்ல, அதை பத்தி நீங்க பேச மாட்டேங்கிறீங்க. இதுக்கு முன்னாடி என்ன எடுத்திருக்கேன் தெரியுமா? உள்ள போட்டுக்க ஜட்டியை ஓன் ஜட்டி தான் போட்டிருக்கேன். அது இப்ப கேப்பியா? என்ன பேசுற? என்ன தொட்டு பாரு. என் ஜட்டியை கழட்டியா? நிறுத்து. ஜட்டியை கழட்டிட்டேன்னா வேற மாதிரி ஆகி போயிடும். என்ன வேற மாதிரி ஆகி? நாளைக்கு காலையில முத்துமாரிக்கு சட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் என் ஜட்டியை கழட்டு. ஏய் அதுவரை என் ஜட்டியை போட்டிருப்பியா? அது வரைக்கும் கழட்ட கூடாது. இல்லனா ஓன் ஜட்டியை கட்டி சொல்றேன். ஏய் என் ஜட்டியை நீ கழட்டு. ஏய் வேண்டாம், நான் ஒரு அளவுக்கு தான் பொறுமையா போவேன். என் பொறுமையை சீண்டி பார்த்த அப்படியே நெத்தியடி அடிச்சு போறேன். சரி நீ பேசிடு. ஏய் எனக்கு வேலை இருக்கு. அவனே மாதிரி நான் வெட்டி நான் என்ன லூசு பையனா தனியா பேசுறதுக்கு? பொம்பளை ஒரு ஆம்பளை பைட்ட மரியாதை கொடுத்து நடந்துக்க. முதல்ல இந்த ஸ்டைல மாத்து. ரொம்ப கன்றாவியா இருக்கு, பார்க்க முடியல. ஐயோ ஏங்கட்டியா சுடுதண்ணி இருந்தா ஒரு டம்ளர் கொடுங்களே. மூஞ்சில ஊத்தி புலான்னு தான் பாக்குறேன். நான் எந்த ஸ்டைலையும் பேசுவேன். பார்க்க முடியல போய் அங்க. எப்படி வேணா பேசுவேன். அது ஏன் சௌரியம்? அதை கேட்க உனக்கு என்ன உரிமை இருக்கு? வாய் அடக்கு முதல்ல. பொம்பளையா நட. ராட்சசி மாதிரி ஆடுற. நான் 100 ரூபா அன்பளிப்பு கூட தரேன் இந்த ஸ்டைல மாத்தியா. தேங்க் யூ. கொண்டா. நீ முதல்ல மாத்து, அப்புறம் நான் தரேன். நீ எவ்வளவு பெரிய ஆளு? சவால். என்ன பொம்பளை பிள்ளை ஒரு ஆம்பளை பைட்ட மதிப்பு கொடுத்து மரியாதை நடக்கும் பழகிக்க. உன் சவுடால கை நீட்டுற. நான் கை நீட்டி பேசுவேன். நான் பேசதான் செய்வேன். கை நீட்டி பேசுவேன். அடிப்பியா நீ? அடிப்பேன். அதோட சண்டைக்கு வா. இரு. சண்டைக்கு வா. ஓ சொல்ற கேளு. இன்னைக்கு கிழமை சரியில்லை, செவ்வாய் கிழமை விடிஞ்சா இல்லனா நான் பொம்பளையாட்ட சண்டை போடுறேன். ஓடி போ. வேணா நாளை கழிச்சு வர சண்டைக்கு. வரியா நாளை கழிச்சு வரியா? வரியா சண்டைக்கு வரியா? வா. அவ்வளவுதானே. உன்னால முடிஞ்சு இதான் செய்வேன். அவ்வளவுதானே. ஜாக்கெட் கழட்டாம போங்கட்டு. அடிச்சிட்டு போ. அடிக்கிறியா? அடி. செருப்பு அடிக்கிறியா? அடி. அது எனக்கு கிரீடம் கட்டின மாதிரி. ஏற்கனவே கிரீடம் கட்டின மாதிரி தானே இருக்க. விளக்க மாத்திர அடிக்கிறியா? அடி. அது எனக்கு வெஞ்சாமரை வீசின மாதிரி. சாணியை கரைச்சி என் தலையில ஊத்து. சீ. அது எனக்கு திருமஞ்சன அபிஷேகம் பண்ண மாதிரி.
பீ எடுத்து என் மூஞ்சில சப்பு ஏய் அது எனக்கு சந்தன காப்பு சாத்தின மாதிரி. உலகத்திலேயே 1ஆம் நம்பர் மலங்க பையன் நான் தான். என்ன செய்வேன் வா பேசு. ஏய் இப்படி சொல்லிட்டு இருக்க இவ்வளவு மேடை பேர் போட்டு லைட்டு போட்டு மைக்கு போட்டு சொல்லியிருக்கேன் நான் மலங்க பையன் தான். நீ எப்படி ஆத்த நான்லாம் அந்த மாதிரி இல்ல. நாங்களாம் எங்க எங்க அப்பா எல்லாம் காணா எல்லாம் ரோசக்கார ஆளுங்க. ஆனா அதை உள்ள போயிட்டாங்க. உன்னையெல்லாம் பார்க்க முடியலன்னு. நீங்க ரோசக்கார நாங்களாம் ரோசக்கார ஆளுங்க. ரைட்டு. அந்த பிடிக்காதவங்க அந்த ஊர்ல இருந்தா கூட ஊரோட காலி பண்ணிட்டு போயிருவோம். ஓகே. அந்த அளவுக்கு ரோசக்காராவுங்க. நீ ரோசக்காரியாவே இரு. நான் வேண்டாங்களே. ஆனா நான் மலங்க பையன் தான். கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவா கேட்டிருக்கியா? என்னன்னு? மலங்க பொழைச்சான் மானஸ்தன் செத்தான். ஏன் மானசம் பொழைச்சான் மல்லுங்கன் செத்தேன் இல்ல பழமொழியே இதுயா நீ சொல்ற தப்பு. பழமொழியே இதுதான். மலங்கம் பொழைச்சான் மானஸ்தன் செத்தான். நான் மானசம் பொழைச்சான் மல்லுங்கன் செத்தேன். நான் நிரூபிப்பேன். நானும் நிரூபிப்பேன். முடியாது முடியாது ஒன்னால. நான் நிரூபிக்கவா? நீ வேணா நிரூபி. இப்ப நமக்குள்ள ஒரு டெஸ்ட் வைப்போம். என்ன டெஸ்ட்? நீ ரோசக்காரி நான் மலங்க பையன். ஒரு பேச்சுக்கு சும்மா காட்சிக்கு நீ ஒரு 5 லட்சம் ரூபாய் என்கிட்ட கடை வாங்கிவிட்ட. 5 லட்சமா? டோர் லாக். சும்மா பேச்சுக்கு தான் சொன்னேன். உடனே புலந்துருவேன். வாங்கிவிட்டேன். வருஷம் 5 ஆயிடுச்சு. வட்டியும் கட்டல முதலும் கட்டல. போன் பண்ணி கேட்கலாம்னு கூப்பிட்டா சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். செல்லு தண்ணிக்குள்ள விழுந்து. இன்னைக்கு தெக்கூர் நாடகத்துல பப்புன்னு யாருன்னு தெரியாம வந்து மாட்டிட்டேன். அதுதான் உண்மை. இப்ப நான் காசு கொடுத்தேன் கேட்கணுமா இல்லையா? கேப்பீங்கல்ல. 5 லட்சம் கொடுத்துருக்கிய சும்மாவா? எப்படி உழைச்ச காசு அதுவும் பொம்பளை பிள்ளையிட கொடுத்துருக்கிய கேட்காம இருப்பாளா? என்னம்மா ராணி தங்கச்சி நல்லா இருக்கியா? வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? அம்மா அப்பா நல்லா இருக்காளா? என்னையா நீ சாப்பிட்டியா? என்ன இப்படி உடம்பு கிறங்கி போயிருக்கு. ஆமா 5 லட்ச ரூபா அண்ணன் கொடுத்தே. நீ 5 லட்சத்தை கூட திருப்பி கூட தர வேணாம். கொஞ்சம் கொஞ்சமா உன்னால முடிஞ்சிச்சுன்னா 1 லட்சத்தை மட்டும் இப்படி கொடு. அப்பாவும் அம்மாவும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அந்த 4 லட்சத்தை வச்சுக்கிட்டு வட்டி கூட எனக்கு வேண்டாம். உனக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு பொட்டோடையும் பூவோடையும் தங்கச்சி எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் அண்ணே வாழ்த்துவேன். நீங்க பொட்டோடையும் பூவோடையும் நல்லா இருக்கும் உங்களை வாழ்த்துறோம். நாங்க 5 லட்சத்தை கொடுத்துட்டு அதான் 1 லட்சம் ரூபா கொடுக்குறோம். நான் கேட்கறேன் பாரு கடனை எப்படின்னு. ஏண்டி எச்சிக்கல நாய் பேசாதடி பேச்சிருக்கி வாங்கி முடிய கடங்கார நாய் பிச்சைக்கார நாய் அவ்வளவுதான் நாய். வாங்க நிலடி காசு 10 வட்டினாலும் பரவாயில்ல கொண்டாங்க கொண்டாங்க. எத்தனை அடி போடுற? குடும்பத்தோட பிரியாணி வாங்கி பியத்தின மாதிரி ஆவுன்னு தின்ன பேசாதடி பேச்சிருக்கி. இதுல இவங்களுக்கு கார்பரேஷன் குழா தண்ணி ஒத்துக்காதான் ஜலி பிடிக்குமா? பிஸ்லரி வாட்டர் வேணுமா? பிஸ்லரி அதுக்கு மூத்திரத்தை குடிக்கலாம். கடங்கார நாயே ஏண்டி வாங்கின காசை கொடுக்க முடியல உனக்கு அதுக்கு சிகு சிகுன்னு பாவடை சட்டை காசு கொடுத்து ஆபத்து போட்ட அம்மனை குட்டியா மொட்டை குட்டியா முழு முழு முழுன்னு பிராய்லர் பேசாதடி. காப்பு கட்டிருக்கேன் சோப்பு கட்டிருக்கேன் எனக்கு தெரியாது. 10 வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சி என் பணத்தை கொடுக்கணும் முடியும். 10 பாத்திரம் தேய்க்க முடியலன்னா 10 பைட்ட கட்டு வாய முடியாம அப்படின்னு நான் கேட்கிறேன். அதான் கேட்டுடியா? எத்தனை வார்த்தை கேட்கிற அசிங்கமா? சரி கேட்டுட்டேன். நீ ரோசக்காரி என்ன செய்வ? விற்காத வித்தாது நான் கொடுப்பேன் கடனை கட்டுவேன். அதுதான் விற்காதுன்னு தெரியுமே அதை எப்படி விற்பேன்? எங்க அப்பாவோட கிட்னியை வித்தாது உன் கடனை கட்டுவேன். அது ரொம்ப லேட். அதை நான் வித்து தான் சரக்கே அடிச்சேன். உங்களுக்கு தெரியாது. ஊர்ல கிடக்குற இடத்த விட்டு விடாது உன் கடனை அடைச்சிட்டு இந்த கேள்வி கேட்கறவங்க தூக்கு மாடி தொங்கிடுவேன். என்ன செய்வேன்? தூக்கு மாடி தொங்கிடுவேன். கை விடு. வேலை முடிஞ்சு வச்சு நீயே ஒத்துக்கிட்டியே தூக்கு மாட்டி தொங்கிடுவேன். ரோசக்காரி செத்து போயிடுச்சா கடனை இப்ப தோசையை பரட்டி போடுவோம். நான் உன்கிட்ட ஒரு 50 ரூபா கடை ஆகிவிட்டேன். நான் மட்டும் 5 லட்சம் நீ 50 ரூபா கேட்குறேன். ஆள் சத்துக்கு தகுந்ததாம்மா வாங்க முடியும். நீ 5 கோடி வாங்கினாலும் கட்டலாம். ஆண்டவை உனக்கு அந்த அமைப்பை கொடுத்துருக்கேன். நம்மளால முடியாது புண்ணாக்கிடுவாங்க. நம்ம ஏதோ சரக்கடிக்க காசு இல்லாமல் 50 ரூபா வாங்கிவிட்டேன். நான் கட்டலை. இப்போ நீ என்னைய கேட்குற? நல்லா கேட்பல. சோத்தை திங்கிறியா? சோத்தை விட்டு சுண்ணாம்பு திங்கிறியா? அரி வச்சுக்கா இல்லை அவுச்சி ஊற்றி தின்னுட்டு வந்துருக்கியா? உனக்கெல்லாம் வெக்கமா இல்லை? அட அறப்போத நாயே முன்ன நாயே குடியார நாயே உனக்கெல்லாம் எதுக்கு இந்த பேண்ட் சட்டை கண்ணாடி கெட்ட கேட்டுக்க உனையெல்லாம் நெருப்பள்ளி வாயில கொட்டணுமியா? இந்த குடிக்கிற 50 ரூபா கொடுக்க வக்கு இல்ல. நீ எல்லாம் திரியிற வெக்கம் இல்லாம நீ எல்லாம் மனுஷன் தானா? சோத்த திங்கிற சோத்த விட்டு புண்ணாக்கையா திங்கிற? அறிவுரி வச்சுக்கா இல்ல அவுச்சு ஊச்சு திட்டு வந்துருக்கியா? மனுஷனா நீ எல்லாம்? இதுக்கு என் மூத்தத்தை வாங்கி குடிக்கலாம். இந்த பொழப்புக்கு என்ன கேட்டீங்க? இதுக்கு என் மூத்தத்தை வாங்கி குடிக்கலாம்னு போத வருமா? போத வருமானு போத வரும்னு தெரிஞ்சா நான் என்ன மயிருக்கு 400-500 கடையில செலவு பண்றேன். அழகா 5 லிட்டர் கேனா உங்ககிட்டே கொடுத்து 5 லிட்டர் கேனா அட நீ பொறுமையா அடிச்சு கொடுக்கணும் அவசரம் இல்லை. நீ கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீனா கேனே வேண்டாம். வளரும் பிள்ளை அப்படியே சாப்பிடுவேன்.
ஏ காப்பை கட்டிட்டு இப்படி எல்லாம் பேசுறீங்க. அட காப்பு கையில தானே கட்டிக்கிறேன், குடிக்கிறது வாயில தானே குடிக்க போறேன். இப்ப நீ என்கிட்ட என்ன கேட்க வர்ற? கால்ல முள்ளுன்னா என் நாவால நக்கி எடுக்க. நீ ஒண்ணு நக்க வேணாம், போயாங்க. நக்கற போய். ஓகே ஓகே, பிரியப்பட்டாதான். ஏங்க அது கூட ஒழுங்கா செய்யலையா? அப்படி இல்ல, வேணும். அப்புறம் இவ்வளவு கேவலமா போயிட்டு அது கேட்கும்போது தான் செய்யணும், அனாவசியமா செய்யக்கூடாது. இப்ப நீ என்ன கேட்க வர்ற என்கிட்ட? ஒருத்தனுக்கு நிக்கவே வக்கலையா, அவனுக்கு 9 ஒண்டாடி கேக்குறான். 9 போய் யாரா கொண்டாடி கட்டுவாங்களா? நான் சொல்றது கேளு. ஆ. இப்ப நீ என்கிட்ட என்ன கேட்க வர்ற? எப்ப என் காசை கொடுப்ப? நம்மகிட்ட ஒரே வார்த்தை தான், என்ன கொடுப்போம்ல. அதான் எப்ப கொடுப்பீங்க? இருக்கும்போது வாங்கிக்க. எப்ப இருக்கும் வேலை வெட்டிக்கு போனா தானே காசு. சார்? எப்ப சார் வேலை வெட்டிக்கு போவீங்க? போகணும்னு மூடு வந்தா தான் போவேன். சார் எப்ப சார் மூடு வரும்? ஏன் மூடு வந்தா நீ வாரியா? இல்லைன்னா பொலம் தள்ளிப்பு பாரு. எங்களை பணத்தையும் கொடுத்து விட்டு படுக்கும் வரம்ன்றாடா. இந்த மாதிரி பேசாதுன்னு சொல்லிட்டு ரைட் விடு, நமக்குள்ள சமாதானம் போவோம். நீ ஒன்றும் என்னை சமாதானப்படுத்த வேணாம். ஏன்? ஆமா, நீங்க என்ன பண்ணிருக்க? ஜாக்கெட்டை கலட்டி புறாத, மாம்பழம் வியாபாரம் பார்க்குறேன். ஜாக்கெட்டை கழட்டினா தானே மாம்பழம் யாருமே பார்க்கலாம். சரி ஓகே. ரஜினிகாந்த் அடி வாங்கி நீ பார்த்ததுல இல்ல? ஓகே வா. ஏ ஜெரா பறந்து பறந்து அடிப்பேன். உட்காந்து எந்திரிக்க முடியல, இது பறந்து பறந்து அடிக்குதான். செக்கா செவந்த பழம் எல்லாரும் அந்த பழம் இது வளர்த்துன வளர்ந்த பழம். எத்தனையோ பேருக்கிட்ட மாம்பழம் பாத்தியா? எத்து பண்ண மண்டல இமக்கிட்டு பாத்தியா? எத்து பண்ண வட்டமா இருக்குது. இது மாம்பழம். என்ன வைக்கிற? மாம்பழம் கண்ணா. எதையோ விக்கிறேன். மாம்பழம் என்ன மாம்பழம்? மல்கோவா புதாத்தாத்தா? மல்கோவா. வைஸ் நைஸ். ஏன் உங்களுக்கு வாயை பிடிச்சி இழுத்துக்குச்சா? யா. மாம்பழம். ஆமா. உலகத்திலேயே மாம்பழம் சாப்பிட்றதுல ஃபேமஸ் ஆனவன் நான். எப்படி? இந்த பையனுக்குலாம் திங்க தெரியாது. ஏன் உங்களுக்கு திங்க தெரியுமா? கொடுத்து பாரு, உனக்கு திங்க தெரியுமானுங்களு? மாம்பழத்தை வாங்கி கத்தி எடுத்து 4 கீத்தா போட்டு 4 பேரும் சாப்பிட்டு போறான். கண்ணா, மாம்பழத்தை கத்தியில இருக்கக்கூடாது. இந்த பழத்தை பார்த்தா கத்தி வைக்க மனசு வருமா? அது அப்படியே லட்டு கணக்க சாப்பிடணும். எப்படி முழுங்காவ முடியும் மாம்பழத்தை? முதல்ல மாம்பழத்தை கையில எடுக்கணும், எடுத்து லைட்டா ஒரு நசுக்கணும். காயா பழமா? சும்மா இருங்க. சும்மா தானடி இருக்கே, அப்புறம் சும்மா. ரசிகர் ஒரு ஆள் வாயை பொழந்துக்கிட்டு இருக்காப்ல, செவனே நெறியா. இன்னைக்காவது அவர் நான் செய்யறது அவர் செய்யறதா நினைச்சு பார்க்கட்டும். அப்புறம் ஒரு பம்ப் பண்ணணும். எப்படி? காயா பழமா? அப்புறம் உள்ளங்கை வச்சு அப்படியே அழுத்தணும். என்ன சவுண்ட் ஒரு மாதிரி? சூப்பர் சார். ரஜினிகாந்த் எங்களுக்கு கிளி தான் பார்ப்போம். ஏன் டர்டர்னு சத்தம் வருது? இங்க பாருங்க, நல்ல கையை வச்சு. ஹலோ, என் பேண்ட் கிளியா பாருங்க. இல்ல இல்ல, ஓகே, புது பேண்ட் தானே. அப்புறம் வேற எங்க இருந்து சத்தம் வருது? இங்க பாருங்க நல்லா. ஏய், நீதானே பேக்ரவுண்டா? தேய்க்கிறதுக்கு மியூசிக் கொடுறானாக்கா அதுக்கு உப்பு காயத்தை போட்டு சொரண மாதிரி கொடுத்துருக்க. நல்லா தேய்ச்சிட்டு அப்படி நுனி ஒரு கடி கடிச்சிட்டு இங்கே அமைக்கிட்டே. ஹலோ, மாம்பழத்தை காட்டச்சுன்னா மாமரத்தை தூர காமிச்சிட்டு இருக்கேன். நீங்க ஏங்க அதை பாக்குறீங்க? அங்க போய் நான் அமைக்கிட்டு உறிஞ்ச முடியுமா? என்ன பேச்சு பேசுறீங்க? என்ன வரும் இப்படி அமைக்கிட்டு பேக்ரவுண்டாப்பா உறிஞ்சதுக்கு மியூசிக் கொடுறான்னா நீ நல்லா வாயில வந்துடு. எனக்கு அப்புறம் அப்படியே உறிஞ்சினா மாம்பழம் ஸ்லைஸ் சாப்பிட்ட மாதிரி குளக்குன்னு கொட்டை உள்ள போயிருங்க. அது நீங்க தான் கையை வச்சு தடுத்துக்கணும். அதுக்கு தான் கொட்டையை அறுத்து வீசிட்டு பழத்தை சாப்பிடணுங்கிறது. நீங்க ஆபரேஷன் தியேட்டர்ல வேலை பார்க்குற ஆள் போல இருக்கு. ரஜினிகாந்த் கொட்டை இல்லாம தான். மாம்பழம் விற்க வந்த உங்க அம்மா, மாம்பழம் விற்க அம்மா. எங்க அப்பாவுக்கு கோவம் வரும். இப்ப அவருக்கு செவ்வாய்க்கிழமைனால கோவப்படாம இருக்காப்புல. இல்லைன்னு அவர் என்ன வரு மீசி வந்து டியூப் லைட்ல கட்டுறேன் பாரு, அந்த அளவுக்கு கோவம் வரும். மாம்பழம் விற்க வந்த அம்மா உன் பழத்துல சரியா சும்மா. மாம்பழம் விற்க அம்மா உன் பழத்துல சும்மா. இது என்ன கரண்ட்ல அடிபட்ட நாய் மாதிரி? ஹலோ, டான்ஸ் மூமெண்ட்ஸ்.
கூடாதுன்னு உனக்கு எத்தனை நேரம் சொல்லியிருக்கேன்? உங்களுக்கு தான் எட்டலையில போங்க. மறுபடியும் வயிற்றுல இப்படியே எவ்வி போய் அழகேசன் பொட்டியில உட்கார போறேன், தோதா இருக்குன்னு சொல்லி வாங்க போறேன். ரஜினிகாந்த் சொல்லிட்டே இருக்கேன். தொல்ராஜே, உன் மகன் செய்யறது சரியில்லை. இப்படி தவணை ஐயா மகளே, அப்பா இந்த பழைய படத்தை எங்க இருந்து பா பிடிச்சீங்க? ரஜினி அந்த மாதிரி ஆடுமா, அவர் சொல்ற மாதிரி ஆடுமா. கண்ணா, நீ வந்து அந்த பிள்ளை குண்டியை பிடிச்சியா? நான் அதுக்கு அப்பாவா மாமாவா? தேங்க்யூ. கமான். உனக்கு குத்தலையா? இது எப்படி இருக்கு? ஐயோ புடுங்குச்சு. அடி. இது எப்படி இருக்கு? நல்லாவே இல்ல. ஓகே. கேக்க நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாமா? ஏங்கிட்டயா? உங்களுக்கு டேமேஜ் ஆயிடுச்சா? ஏ ஐ எம் சாரி, கன்ஃபியூஷன் உளறிட்டேன். மேரேஜ் ஆயிடுச்சான்னு கேட்க வந்தேன். இல்லைங்க, என்ன ஆகலைங்க. நானும் நல்ல மாப்பிள்ளையா பார்த்துக்கிறேன். இதை கடிச்சிருங்களே, இதை கடிச்சிருங்களே. என்னை காலி பண்ண திட்டம் போட்டிருக்கியா? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. இன்னும்மா வீட்டில் பொண்ணு பார்க்குறாங்க, நான் தான் தள்ளி போட்டே வர்றேன். எத்தனை வருஷத்துக்கு? இப்போ என்ன அவசரம், கொஞ்சம் வாழ்க்கையில் செட்டில் ஆகணும், காசு பணம் சேர்க்கணும். இன்னமும் சேர்க்காம பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? ஏய், நான் பிச்சைக்காரனா? இன்னொரு 8 வருஷம் போச்சுன்னா டைரெக்டாக திருக்கடையூரில் போய் 60ஆம் கல்யாணம் பண்ணலான்னு வெயிட்டிங். அம்மாச்சி உயிரோட தானப்பா இருக்கு. எதுக்கு தேவையில்லை. ஏன் 60ஆம் கல்யாணம் எங்கள் தாத்தாவுக்கு, அதே மாதிரி எனக்கு உனக்கும் கல்யாணம். எதுக்குயா உனக்கு எனக்கும் கல்யாணம்? 60ஆம் கல்யாணம் தான் என் தலை இருக்கா? எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை எனக்கு பிடிக்கல. ஓகே, அதனால ஒன்றும் தப்பு இல்லை. எனக்கு பிடிச்சிருக்குல்ல? எனக்கு பிடிக்கல இல்ல. நீங்கள் வாட்டுக்கு பேசாமல் இருங்க, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் செய்வேன். நான் நாளை பண்ண கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவேனே. யாரு? ப்ராப்ளம், நான் கூப்பிடும்போது வரணும், அவ்வளோதான். இன்னும் உன் காதல் இவ்வளோ லொப்பதை ஐயா, உனக்கே இந்த லொப்ப புத்தி நீங்க கேட்குறீங்க. பட் டீலுக்கு நம்ம டீலுக்கு உனக்கே இந்த எச்சுக்கா புத்தி. நான் சொல்கிறத கேளுங்க. நீங்கள், நான் உங்களை விரும்புகிறேன், லவ் பண்ணுறேன், நீங்கள் என்ன விரும்பலை, அதனால நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு போகிறீங்க. ஆனால் நான் லவ் பண்ணுறேன்ல, அண்ணா நீ கூப்பிட்டா நான் வரணும். வரணும்ல. நீ யாரையோ நினைச்சு வாழா வெட்டியா இருக்க, உடையே நினைச்சு வெட்டியா வாழா போறக்கடே. அதே வெட்டியா இருக்கேன், அப்புறம் எங்கிட்ட அது வாழாம தான் இருக்கணும். ராணி, என்ன? ஐ லவ் யூ. நான் உங்களை விரும்பல. விரும்பணும். விரும்ப மாட்டேன். விரும்பலைன்னா என்ன செய்வேன் தெரியுமா? ரொம்ப நேரமா இருக்காதையா, படக்குன்னு சொல்லியா? ஏடி, உனக்கு என்ன அது அவ்வளோ சாதாரணமாக இருக்காது. விரும்புனா கல்யாணம் பண்ணுவேன், விரும்பலைனா கற்பழிப்பேன். நடக்கிறத சொல்லுங்க. என்ன ஹீரோ வில்லனா மாறிட்டாப்ல? ரெண்டும் செய்வேன். நீ எனக்கு கம்பெனி கொடுத்துட்டுனா உன் சட்டை கிழியாமல் இருக்கும். ஓரியாட்டம் பண்ணேன்னா பாவாடை சட்டெல்லாம் கிழிப்பேன். அதுக்கு எதுக்கு இந்த பிரச்சனை? நான் கம்பெனி கொடுத்து உங்களை கொண்டுட்டேனா? அது முயற்சி. காமெடி பண்ணிட்டு இருக்காரு, சிரிக்காம பேசாம நிக்கிறேன். அது எனக்கு சிரிப்பு வருது. I love போய் you. நான் கம்பெனி கொடுக்கணுமா? இவரங்க மேடையிலே நகைச்சுவை நடிகராக நடித்து நம்ம எல்லாம் எழுத்து கொண்டிருக்கும் நாடக உலக சகலகலா வல்லவர் கலைச்சுடர்மணி ஆர்பி ஹரிகரன் அவர்களை பாராட்டி பெயர் சொல்ல விரும்பாத உள்ளம் ரூபாய் 101 பரிசாக வழங்கி கௌரவப்படுத்தி உள்ளார்கள். தெக்கூர் நாடக ரசிகர்கள் ரூபாய் 101 நன்கொடையாக வழங்கியிருக்கிறார்கள். அவருக்கு நன்றி. அன்பளி கொடுத்தவர்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. அந்த பொண்ணு வீட்டுக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்கும் மொய் எழுதிய அன்புள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றிகள் தான். வணக்கம். நான் உன்னை எப்படியெல்லாம் என் மனசுக்குள்ள நினைச்சிருக்கேன்னு சொல்லட்டுமா? எனக்கு அந்த 100 ரூபா அன்பளி கொடுத்ததே வச்சுக்கோ, அவ்வளோதானா? உன் பேரை சொல்லி அன்பளி கொடுத்தேன்னு சொல்லியா? எனது சார்பாக என் மனைவி ராணி அவர்களுக்கு. உன்னை அப்படிலாம் சொல்ல சொன்னாலா? கல்யாணம் பண்ணிக்க போறே இல்லையா? நீ அன்பளி கொடுத்தா சொல்லு. மனைவி கிணவிலாம் சொல்ல. கேமரா ஓடி இருக்கா இல்லையா? கேமரா ஓடல, அங்கனே தான் இருக்கு. நான் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. அந்த 200 ரூபா நான் வேணா அன்பளிப்பு தரேன், மனைவின்னு சொல்லாத. கல்யாணம் சரி, பொண்டாட்டி சரி, லவ்வர் நோ. ராணி ஸ்ரீ சரி, ராணி சிரிக்கி. ராணி சிரிக்கி 100 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கப்படுகிறது. ராணி சிரிக்கி எப்படி அடிச்சிருக்க தெரியுமா? சொல்லட்டா? ஏ
அன்னக்கிளி ஆடி வரும் வண்ணக்கிளி ஓரங்கட்டு பொன்னாத்தா ஓங்குடையிலே இருக்கிறது என்னத்தா படத்துல யாரு ஆப்பக்கடை அன்னக்கிளி அடிவரும் அன்னக்கிளி ஓரங்கட்டு பொன்னாத்தா ஓங்கூடையிலே இருக்கிறது எல்லாத்தா ஓரங்கட்டு பொன்னாத்தா ஓங்கூடையிலே இருக்கிறது எல்லாத்தா ஓரங்கட்டு பொன்னாத்தா ஓங்கூடையிலே இருக்கிறது என்னத்தா சாப்பாடு இருக்கையில் பசி ஏறுது தின்னாம பார்த்தாலும் ருசி ஏறுது சாப்பாடு இருக்கையில பசி ஏறுது நாம பார்க்கையில் ருசி ஏறுது சட்டியில் குறையாம இருக்குது ஆப்பையில் நீயாக எடுத்துக்கையா ஆக்கி வச்ச சோறு வாக்கி வச்சதாறு தின தீரவில்லை இன்னும் கொஞ்சம் வேணுமடி அப்பக்கடல் அன்னக்கிளி அடிவரும் அன்னக்கிளி ஓரங்கட்டு பொன்னாத்தா ஓங்கூடையிலே இருக்கிறது என்னத்தா தைவாசம் பிறந்ததும் என்னால் பார்க்கணும் ஐயோனி நீ எல்தல் போல் சேர்க்கணும் தை மாசம் மறந்து விட்ட நாள் பார்க்கணும் ஐயோனி எல்தல் போல் சேர்க்கணும் பிடிக்குள்ளடங்காத அடிக்கருங்க பருச்சா வலிக்காத கொடியரும்பே கட்டி மேளத்தோடு பட்டு பாயத்தோடு கொட்டி கட்ட கேட்ட பின்னே தொட்டி தொங்க கும்மடி அப்பக்கட அன்னக்கிளி அடிவரும் அன்னக்கிளி ஓரங்கட்டு பொன்னாத்தா ஓங்குடையிலே இருக்கிறது என்னத்தா ஓரங்கட்ட பாக்கிரியே ராசாவே ரொம்ப ஓவரத்தா போகுது ஏசாவே நன்னே நானே நானே தரதானே நன்னே நானே நன்னே நானே தரதானே நன்னே நானே நன்னே நானே தரதானே நன்னே நானே நன்னே நானே ராணி நான் சொல்றத கேள் உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு சந்தேகம் இந்த பாட்டுல சிவாஜி கணேசன் வர்றாப்ல கமலஹாசன் வர்றாப்ல யாராரோ வருவாங்க யாராரோ போவாங்க அதெல்லாம் சரி நாக்கு எதுக்கியா கடிச்சுக்கிட்ட ஓ விஜயகாந்த் வேற வந்துட்டு போறாப்லயா இவருக்கு மேலே 6 மணி திசைத்துக் கொண்டிருக்கும் அன்பு உடன்பிரவா சகோதரர் கோவில்பட்டி கண்டெடுத்த டி அழகேசன் அவர்களை பாராட்டி தெக்கூர் நாடக ரசிகர்கள் சார்பாக ரூபாய் 201 பரிசா வழங்கி கௌரவப்படுத்தி உள்ளார்கள். அன்பளிப்பு கொடுத்தவர்கள் நன்றி நன்றி அண்ணா. நீ சொன்னா சார் ராணி ஹலோ இந்தாங்க என்ன நடந்துச்சு உன்னை பெரிய நேரம் வந்துருச்சு ஏன் நீ சாக போறியா என்ன நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு சம்பாதிக்காம இருந்தோம்னா உங்க மாமா ரொம்ப கொந்தளிக்க போறாப்ல மாப்பிள்ளை சொன்னா கையை நிட்டா போய் பாஞ்சிடாப்ல தெரியுமா ஐயா ஏ அந்த பக்கம் பாஞ்சிராமா மூஞ்சி போல அடிபட்டு போயிடும் நான் வெளிநாடு போக போறேன் அப்ப சகலை ஆயிடுவாரு வெளிநாடு போய் நல்லா சம்பாரிச்சுட்டு மீண்டும் உன்னை வந்து பார்க்கும்போது ஏங்க நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும் என்ன உதவி யாரையா வச்சுக்கணுமா கல்யாணத்து பண்ண கையோடு வெளிநாடு கிளம்புறேன் நான் போயிட்டு வரும்போது எனக்காக ஒரு ஆம்பளை பிள்ளை நீ பத்தி வச்சிருக்கணும் அதுக்கு தான் சுரேஷ் அண்ணன் இருக்காரு குடும்ப வாரிசு நீதான் விரும்பி பண்ண ஓகே ஏங்க எனக்கு ஒரு சந்தேகம் நீங்க வெளிநாடு போட்டீங்கன்னா நான் எப்படி புள்ள வைப்பேன் சுரேஷ் இருக்காப்ல ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சிட்டு தான் போவேன் நாங்க இருக்கீங்களா அப்புறம் வீடியோ எதுக்கு இருக்கு நல்வாக்கு நீ கொடடி நான் 4 நாளில் வந்துடுறேன் இருங்க இங்க வா வெளிநாடு போற நாய் 4 நாளில் இங்க எதுக்கு அம்மா சுற்றுப்பயணம்னா அவ்வளவுதான் அது முழுசா கேளு இப்ப சென்னை போறேன்
விசா பாஸ்போர்ட்லாம் ரெடி பண்ணிட்டு 4 நாள்ல புக் பண்ணிட்டு வந்துடுவேன். அடுத்த மாசம் தான் வெளிநாடு கிளம்புறேன். புரிஞ்சுக்கணும், அவசரப்படக்கூடாது. அப்புறம் வெளிநாடு போய் 4 நாள் திரும்ப லூசு பேர. நல்வாக்கு நீ கொடடி, நான் 4 நாளில் வந்துடுவேன். செல்வ களஞ்சியமே எங்களே, செல்வ களஞ்சியமே சின்னக்கல்லு மோதிரமே கண்ணி நல்வாக்கு, கல்வி நல்வாக்கு, நல்வாக்கு நீ கொடடி, நான் 4 நாளில் வந்துடுறேன். ராணி, என்ன சிகரெட் வேணுமா? உன்னை விட்டு பிரிஞ்சு போறேன். ஒருவேளை போற இடத்துல எனக்கு ஏதாவது நடந்துருச்சுன்னா உனக்கு நான் அடையாளம் சொல்லிட்டு போறேன். என்னன்னு? ஒரு தட்டுல ஒரு மாம்பழம், ஆ, ஒரு தேங்காய், ஆ. கொஞ்சம் மல்லிகைப்பூ, சரக்க விட்டுட்டீங்க. ஒரு விளக்கு, இதெல்லாம் எடுத்துட்டு வந்து வை. யா, நான் போன இடத்துல ஆ, செத்து போயிருவீங்களா? ஏண்டி அதையே அவசரம் முடிச்ச மாதிரி சொல்லிட்டே இல்ல, இருக்கு. நீங்க அப்படிதான் சொல்றீங்க. என்ன பெரிய கப்பல் ஓட்ட போறாரு? கண்ணி மாங்கா, கண்ணே மாங்கா, எதுக்கு மாங்கா? மாங்கா மாங்கா, கண்ணே மாங்கா, குண்டு மாங்கா, கண்ணே மாங்கா. அவர் சோகத்துல எல்லாம் பாடல, குண்டு மாங்கா குண்டு மாங்கான்னு பாடுறாப்ல. சொல்றது கேள்வி. மாங்கா அழுகி விடும், கண்ணே அந்த மல்லிகைப்பூ வாடி விடும். கண்ணே மாங்கா, மாங்கா 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 அழுகி விடும், மல்லிகைப்பூ வாடி விடும், தேங்காய் உடைந்து விடும். கண்ணே தேங்காய் உடைச்சு விடாதீங்க, தேங்காய் உடைச்சு விடாதீங்க. அவர் இந்த பாட்டு ஐயோ. சீனுக்காண்டி அந்த பாட்டை பாடினதே. தேங்காய் உடைந்து விடும், நம்ம அந்த தெருக்கதவை கழுத முட்டும். அந்த தெருக்கதவை கழுத முட்டும், நான் சொன்ன அடையாளங்கள் ஏய்யா, குண்டியை நான் கட்டி சொன்ன பிடிச்சா- அடையாளங்கள் யாவும் மாறாமே நடந்திருந்தா அது மாறாம நடந்திரு. செத்து போயிருவியா? செத்து மடிந்தேன் என்று செத்து மடிந்தேன், செத்து மடிந்தேன், நான் செத்து மடிந்தேன் என்று நீ செய்வதெல்லாம் செஞ்சிடி, நீ செய்வதெல்லாம் செஞ்சிடி. நீ யார வேணா செஞ்சுக்கடி, நீ எவ்வளவு வேணா செஞ்சுக்கடி. ஏய், நீ எப்படி வேணா செஞ்சுக்க. இப்படி ஒரு புடிச்சனை பார்த்து அதுக்காகவே 2 பேர் காத்துக்கிட்டு இருக்காங்கடி. ஒருத்தன் உள்ள காலை பிளந்து தூக்குறான், ஒருத்தன் முன்னாடி சேர் போட்டு உட்காந்துருக்காண்டி. அண்ணா கூடவே இருந்து இவங்க 2 பேர்ட்டு உன்னை நான் எப்படி காப்பாற்ற போறேன்னு தெரியல. ஏயா அழுது ஏன் குண்டியில தலையை வச்சு அழுதுட்டு இருந்த? தலாலி மாதிரி இருந்திருக்கு போல. முடியாது, நான் உன் முகம்னு நினைச்சேன். மூதே. எது? அழுகுற எது? எதுன்னு தெரியும். நீ ஏமா அந்த அளவுக்கு பளபளப்பா வச்சிருக்க? நீ நேரா வீட்டுக்கு போ. ஹலோ. ஆ, இப்போ எங்கள் மேடையிலே நகைச்சுவை நடிகராக நடித்து நம்ம எல்லாம் மகிழ்ந்து கொண்டிருக்கும் நாடக உலக செவாலியர் சகோதரர் கலைச்சுடர்மணி ஆர்பி ஹரிஹரன் அவர்களை பாராட்டி ரூபாய் 201, டான்ஸாக நடித்து கொண்டிருக்கும் அருமை மகள் புதுகையைச் சேர்ந்த ராணிஸ்ரீ அவர்களை பாராட்டி ரூபாய் 201, ஹார்மோனிய கலைஞர் அழகேசனுக்காக 201, மிருதங்க வித்வான் எடியா கைய மாட்டேன். மாப்பிள்ளை சரவணன் அவர்களுக்காக 201, தாள கலைஞர் அன்பு அண்ணன் அரசர்குளம் ஜோதி அவர்களுக்காக 201, இங்க ஆல்ரவுண்ட் வாசிக்கும் ஆர் எம் துரைராஜ் அவர்களுக்கு 201. எங்கள் 6 பேரையும் பாகுபாடின்றி பாராட்டி ரூபாய் தலா 201 பரிசாக வழங்கி கௌரவப்படுத்தியுள்ளார்கள். இப்படிக்கு தெக்கூர் நாடக ரசிகர்கள் சார்பாக எங்களுக்கு நன்கொடை வழங்கி அன்னாரவளுக்கு நன்றி வணக்கம். அவர் வெளிநாடு செல்வதால் அவருடைய அன்பளிப்பு காசை நாங்கள் 5 பேரும் எடுத்துக்கொள்கிறோம். எடுத்துட்டு போங்க. ஆனா ராணி, நீ எவ்வளவு கெட்டிக்காரன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. யா. எதை வச்சு சொல்றீங்க? புருஷன் வெளிநாடு போடாங்கிறக்காத்தான் அதை கையில ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். ஏய், இந்தா அதை வாங்கி. சரி, ஓகே, அதையே நீ வச்சுக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏய் இங்க வா. பப்பி, ஏய். நான் கண்டது நான் வெளிநாடு போறேன்னு தான் நீ கரெக்ட் பண்ண வந்திருக்கியா? நடத்துவோம் நாடகத்தை. போயிட்டு வா. ஹலோ, கப்பு எனக்குடா. அன்பு ஆடியோஸ் அவர்களுக்கு ஹலோ. காலையிலும் மாலையிலும் பக்தி பாடல் போட்டதற்கு KS
தானி ராஜு அவர்கள் சார்பாக இங்கே சிறந்த முறையில் அன்பளிப்பு ஒளிபெருக்கி அமைத்த அன்பு ஆடியோஸ் அவர்களுக்கு 1001 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கி பெருமை பெற்றுள்ளார்கள். அவர்கள் சார்பாக நன்றி கலந்த வணக்கம். எல்லாம் வாங்கிக்கணும். துர்ராஜ், இவ்வளவு தூரம் சொல்லி என்னை கண்டுக்காம அவள் ஓடிட்டாளே, என்ன காரணம்? நம்ம நடவடிக்கை தான், வேற என்ன? என்னங்க அப்படி சொல்றீங்க? ஒரு புருஷன் ஒழுங்கா இருந்தா பொண்டாட்டி ஏன் கோச்சிட்டு போறா? என்ன காரணம்? குடும்பம் கெடுவதற்கு காரணம் ஒன்னே ஒண்ணுதான். அந்த காரணம் தான் என்னன்னு கேட்கிறான். இந்த குடியை மட்டும் ஒரு மனுஷன் விட்டுட்டானா குடும்பம் அமோகமா இருக்கும். நீரின்றி அமையாத உலகுன்னா எப்படின்னா என்ன அர்த்தம்? நீரின்றி, அதாவது தண்ணி இல்லாம இருக்க முடியாது, வாழ முடியாது. அப்புறம் ஏன் அப்புறம் தண்ணியை விட சொல்றாங்க? அந்த தண்ணி வேற, இந்த தண்ணி வேற. எல்லாம் தண்ணி தானே. ஆனா இந்த தண்ணி இருந்தா இந்த உலகம் விளங்காது. குடிச்சா என்ன நடக்கும்? அதனால என்ன பாதிப்பு சொல்லுங்க. அடிச்சாலும் வெறுக்காத தந்தாயி மகனை குடிச்சா தானே வெறுக்கிறா. காலு நொண்டியானாலும் காப்பாத்தும் பொண்டாட்டி புருஷனை குடிச்சா தானே வீட்டை விட்டு ஒதுக்குறா. இந்த உள்ளத தெரிஞ்சு உண்மையை புரிஞ்சு நடந்துக்கப்பா. குடிச்சா ஊருல நாட்டுல உனக்கு போதும் மதிப்பிருக்கா. பனமரத்து மேல ஏறி பதினி இறக்க போற பானு நிறைஞ்சு கீழே பாழா போகுதே. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 5-6 ஏக்கர் நஞ்சு வச்சிருந்தேன். 4 வரச நெல்லி வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. குடிதான் வேண்டாம் அப்பா, குடும்பம் கண்டு போகும். குடும்பம் கண்டு போகும் அப்பவே சொன்னாங்க, நானும் கேட்கலே. அப்பவே சொன்னாங்க, அதை நானும் விடுஞ்சா பொழுதடைஞ்சா சாராய கடைய தேடி நடையா நடந்து அதை எண்ணி பார்க்கலே. நான் நடையா நடந்து அதை எண்ணி பார்க்கலே. அண்டா குண்டாவையெல்லாம் நடந்து வச்சு குடிச்சு புட்டு, பொண்டாட்டி பொது சமைச்சு பட்ட தண்ணி அடிச்சு புட்டு, எல்லாமே முடிஞ்ச பின்னே குடலும் தானே வெந்தது. எல்லாமே முடிஞ்ச பின்னே
உடலும் தானே வெந்தது, கைகாலு நடுங்குது, திருநாயி கூட சிரிக்குது. ஆடு வச்சிருந்து 50 செம்மறி ஆடு வச்சிருந்து சுகமாயிருக்கு முன்னு சொர்க்கத்துக்கு போவ முன்னு சொர்க்கத்துக்கு போவ முன்னு புதுசா குடிக்கையிலே மேலே பறந்து புதுசா குடிக்கையிலே மேலே பறந்து இருக்கிற விஷமிதப்பா இருக்க இருக்க கொல்லும் என்று சொன்னாங்க. நானும் மறந்து அதே என்று சொன்னாங்க, அது நானும் மறந்து குடிகார பிள்ளை எல்லாம் நாதியத்து கிடக்கிறப்பா, நாடு நரம்பு எல்லாம் அரும்பு இங்கி தொங்குதப்பா. வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன். வள்ளுவன் காந்தி அண்ணா பெரியார் சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன். இனிமே யாரும் குடிக்க வேண்டாம்னு படிக்கிறேன். ஆடு வச்சிருந்து 50 செம்மறி ஆடு வச்சிருந்து, அழகு ரேசு வண்டி வச்சிருந்து, 5-6 ஏக்கர் நஞ்சு வச்சிருந்து, 4 வரச நெல்லி வச்சிருந்து, நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அத்தனையும் போட்டே முடியா இந்த நிலையாச்சு, அத்தனையும் போட்டே முடியா இந்த நிலையாச்சு. குடியின் தீமைகளை பற்றி மிகவும் தெளிவாக பாடி நம்ம எல்லாம் மகிழ்வித்த அன்பு உடன்பிறவா சகோதரர் ஆர்பி ஹரிஹரன் அவர்களை பாராட்டி ஆசாரி முருகன் அவர்கள் சார்பாக ரூபாய் 201 பரிசா வழங்கி கௌரவப்படுத்தி உள்ளார்கள். திக்கூர் நாடக ரசிகர்கள் சார்பாக இந்த பாடலை பாராட்டி ரூபாய் 200 நன்கொடை வழங்கியிருக்கிறார்கள். முருகன் ஆசாரி அன்னார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். குடியினுடைய கொடுமையை பற்றி பாடிய இந்த பாடலை பாராட்டி நன்கொடை வழங்கி என்னை பாராட்டுவதை காட்டிலும் இந்த பாடலை கேட்டு ஒருவர் இருவராவது குடிப்பழக்கத்திலிருந்து மீண்டு வந்தால் அதுவே இந்த பாடலுக்கு பெரிய மரியாதையாகும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வணக்கம் வணக்கம்.